இரண்டாம் உலகப் போர் உருவானதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டன் கோரியது. ஆனால் பிரிட்டனின் காலனி ஆட்சிக்கு எதிராக இந்திய மக்களை திரட்டுவதில் நேதாஜி ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது. உலகப் போரின் ஆரம்பத்தில் பிரிட்டன் படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிரிட்டனின் எதிரி நாடுகள் ஒத்துழைத்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி நினைத்தார். அந்த எண்ணத்தை நிறைவேற்ற சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார். 1940 நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். இதனால் விடுதலை செய்யப்பட்ட நேதாஜி வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் 1941ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி மாறுவேடத்தில் தப்பினார் நேதாஜி. கல்கத்தாவிலிருந்து வெளியேறி ரயிலில் பெஷாவர் நகரை அடைந்து இந்திய எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தார். அங்கிருந்து இத்தாலி செல்ல அனுமதி வாங்கினார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஹிட்லரிடமிருந்து சிறப்பு அழைப்பு வந்தது. அதை ஏற்றுக்கொண்ட நேதாஜி ரயில் மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு போனார். அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த தகவலை மார்ச் 28ஆம் தேதி ஜெர்மன் பத்திரிகைகள் முகப்பு செய்தியாக வெளியிட்டன. அப்போதுதான் அவர் இந்தியாவிலிருந்து தப்பி சென்ற விஷயம் வெள்ளை அரசுக்கு தெரிந்தது. ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதியளித்தார். இந்தியாவுக்கு விரைவில் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று நேதாஜி நம்பினார். ஆனால் அவர் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. இணைந்திருங்கள், மீண்டும் சந்திப்போம்.